வணக்கம். மூன் செய்திகளுக்காக அன்பரசி. இன்றைய முதன்மை செய்திகள். கட்சி மீதான அதிருப்தியில் என்ஆர் காங்கிரஸில் இணைந்த எம்எல்ஏக்கள் தியாகராஜன், PR சிவா அதிரடி இணைப்பால் புதுவை அரசியலில் பரபரப்பு. வாக்காளர் அடையாள அட்டையை தவறவிட்டவர்களுக்கு நகல் வழங்கும் முகாம். தேர்தல் தவிப்பில் இருந்த மக்கள் உற்சாகம். வீராம்பட்டினத்தில் ஆண்கள் தலைமறைவால் மூதாட்டியின் உடலை அடக்கம் செய்த பெண்கள். வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை பிடிக்க தீவிரம். இனி விரிவான செய்திகள். புதுவை காங்கிரஸ் மீதான அதிருப்தி காரணமாக நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்த தியாகராஜன் மற்றும் மதிமுக சட்டமன்ற உறுப்பினர் சிவா ஆகியோர் ரங்கசாமி முன்னிலையில் என்ஆர் காங்கிரஸில் இணைந்தனர். புதுவை குருவிநத்தம் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிட்டு வெற்றி பெற்ற ராதாகிருஷ்ணன் சபாநாயகராக உள்ள நிலையில் அந்த தொகுதியில் ஏற்கனவே நடைபெற்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்த தியாகராஜனுக்கு காங்கிரஸில் நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி வழங்கப்பட்டது. இதனால் அதிருப்தி அடைந்த சபாநாயகர் ராதாகிருஷ்ணன் கட்சி நடவடிக்கையிலிருந்து ஒதுங்கியிருந்தார். இதுபோன்ற சூழ்நிலையில் நடைபெற உள்ள தேர்தலில் போட்டியிட விருப்பமில்லாத நிலையில் ஆதரவாளர்களின் நெருக்கடியை தொடர்ந்து தேர்தலில் போட்டியிட சபாநாயகர் ராதாகிருஷ்ணன் விருப்பம் தெரிவித்தார். இதனால் அதிர்ச்சி அடைந்த தியாகராஜன் தனது நியமன உறுப்பினர் பதவியை சனிக்கிழமை ராஜினாமா செய்து அதற்கான கடிதத்தை சட்டசபை செயலாளர் சிவபிரகாசத்திடம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து காங்கிரஸில் இருந்து விலகிய தியாகராஜன் முன்னாள் முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் என்ஆர் காங்கிரஸில் திங்கட்கிழமை இணைந்தார். இதேபோன்று நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் மதிமுக போட்டியிட விருப்பமில்லை என்று தெரிவித்ததை தொடர்ந்து திருநள்ளார் சட்டமன்ற தொகுதியைச் சேர்ந்த PR சிவா திங்கட்கிழமை தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்து அதற்கான கடிதத்தை சட்டசபை செயலாளர் சிவபிரகாசத்திடம் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து அவர் முன்னாள் முதல்வர் ரங்கசாமி முன்னிலையில் என்ஆர் காங்கிரஸில் தன்னை இணைத்துக் கொண்டார். புதுவையின் பல்வேறு தொகுதிகளைச் சேர்ந்தவர்களுக்கு நகல் வாக்காளர் அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டன. புதுவையில் சட்டமன்ற தேர்தல் வருகிற 13ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் பலர் வாக்காளர் அடையாள அட்டையை தவறவிட்டிருப்பதாக கடந்த சில தினங்களுக்கு முன்பு புதுவை வந்த மத்திய தேர்தல் ஆணையரிடம் அரசியல் கட்சியினர் புகார் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து வாக்காளர் அட்டையை தவறவிட்டவர்களுக்கு நகல் வாக்காளர் அடையாள அட்டை வழங்கும்படி மாநில தேர்தல் துறைக்கு மத்திய தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது. இதனையொட்டி புதுவையின் பல்வேறு தொகுதிகளை சேர்ந்தவர்களுக்கு நகல் வாக்காளர் அடையாள அட்டை வழங்கும் முகாம் சாரம் கிராம நிர்வாக அலுவலர் அலுவலகத்தில் திங்கட்கிழமை துவங்கியது. இதில் பொதுமக்கள் தொலைந்து போன தங்கள் வாக்காளர் அட்டை விவரங்களை தெரிவித்தனர். அரியாங்குப்பம் கலவரம் காரணமாக வீராம்பட்டினத்தில் ஆண்கள் அனைவரும் தலைமறைவாக உள்ள நிலையில் மூதாட்டியின் சடலத்தை பெண்களே சுமந்து சென்று அடக்கம் செய்தனர். அரியாங்குப்பத்தில் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக ஏற்பட்ட கலவரத்தை அடுத்து வீராம்பட்டினத்தில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக 100க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருவதால் ஆண்கள் அனைவரும் தலைமறைவாக உள்ளனர். இந்நிலையில் நாகூரார் தோட்டத்தைச் சேர்ந்த செங்கேனி அம்மாள் என்பவர் மரணம் அடைந்ததை தொடர்ந்து அவரது இறுதி சடங்குகளை நிறைவேற்ற ஆண்கள் எவரும் இல்லாத நிலையினால் பெண்களே முன்வந்து மூதாட்டியின் சடலத்தை பாடையில் வைத்து தூக்கிச் சென்று அடக்கம் செய்தனர். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு விவேகானந்தர் இளைஞர்கள் அரசியல் விழிப்புணர்வு இயக்கத்தின் வேட்பாளர் பாலு உழவர்கரை தொகுதியில் போட்டியிட மனு தாக்கல் செய்துள்ளார். அகில இந்திய விவேகானந்தர் இளைஞர்கள் அரசியல் விழிப்புணர்வு இயக்கம் சார்பில் அதன் நிறுவனர் பாலு உழவர்கரை தொகுதியில் போட்டியிட தேர்தல் அதிகாரி ராஜமாணிக்கத்திடம் திங்கட்கிழமை மனு தாக்கல் செய்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய பாலு உழவர்கரை தொகுதி மக்கள் தன்னை தேர்வு செய்தால் சுய சிந்தனை உள்ள பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை மேற்கொள்வேன் என்று உறுதியளித்துள்ளார். புதுவையில் நடைபெற்ற மாநில அளவிலான கராத்தே போட்டியில் சாம்பியன் பட்டத்தை வென்ற பிரசிடென்சி பள்ளி அணிக்கு பரிசு கோப்பை வழங்கப்பட்டது.
புதுவையில் நடைபெற்ற மாநில அளவிலான கராத்தே போட்டியில் 15க்கும் மேற்பட்ட பள்ளிகளில் இருந்து மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். 40 பிரிவுகளில் நடத்தப்பட்ட போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கும் நிகழ்ச்சி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. இதற்கு சுந்தர்ராஜ் அறக்கட்டளை தலைவர் சுந்தரமூர்த்தி தலைமை தாங்க மாநில கராத்தே சங்க தலைவர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கினர். கராத்தே போட்டியில் சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சென்ற பிரசிடென்சி பள்ளிக்கு சுழற்கோப்பையும் வழங்கப்பட்டது. இதில் கராத்தே சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிட பாஜக வேட்பாளர் வேட்புமனு தாக்கல். கூட்டணி குழப்பங்களால் கட்சியினர் சோர்வு. அரியாங்குப்பம் கலவரம் தொடர்பான வழக்கில் வீராம்பட்டினம் பஞ்சாயத்து தலைவர் சரண் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைப்பு. விபரம் விளம்பர இடைவேளைக்கு அச்சுத்துறையில் 10 வருடங்களாக சேவை செய்து வரும் வர்மா பிரிண்டர் நிறுவனத்தின் மற்றும் ஒரு புதிய உதயம் வர்மா கார்ட்ஸ். உங்கள் வீட்டில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் வர்மா டிஜிட்டல் பிரிண்ட். உலகின் முதலாக யூவி முறையில் பிரிண்ட் செய்யப்பட்ட அழைப்புதல்கள் நமது ஷோரூமில் மட்டுமே. வர்மா டிஜிட்டல் பிரிண்ட். கலர் டிஜிட்டல் பிரிண்டிங், special size color wall posters up to 13 inch into 47 inch, all type of lamination, all type of binding, multicolor printing work, multicolor stickers, multicolor transparency and all type of media, high speed at low cost. Inaugural offer per print ₹10. திருமண அழைப்புதல்கள் உடனுக்குடன் பிரிண்டிங் செய்து தரப்படும். குறைந்த விலை, நிறைந்த தரம், சிறந்த வர்மாவின் சேவை. வர்மா பிரிண்டர், கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். மறைமலை அடிகள் சாலை, பர்வீன் டிராவல்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நெல்லித்தோப்பு சிக்னல் அருகில், புதுச்சேரி. வாடிக்கையாளர்களாக வாருங்கள், இனிய நண்பர்களாக செல்லுங்கள். வர்மா பிரிண்டர், கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். Phone 0413 42073777. கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்ப வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸின் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே எஸ்எம்எஸ் அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர் கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு எஸ்எம்எஸ் கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் யூபிஎஸ், இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். சூப்பர் ஸ்டாக்கிஸ்ட் ஃபார் தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி, நௌகா செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ், A4 Ram's Apartment, number 40, Vijayaraghavar Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates. உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க 9844 50838 94432 52626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை.
புதுவை தங்க மாளிகை. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை சிந்தனையாளர்கள் பேரவை சார்பில் நடைபெற்ற சிந்தனை அரங்கில் தமிழ் அறிஞர்கள் மற்றும் தமிழ் ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். புதுவை சிந்தனையாளர்கள் பேரவை சார்பில் சிந்தனை அரங்கம் ஞாயிற்றுக்கிழமை மாலை நடைபெற்றது. இதற்கு பேரவை சிறப்பு தலைவர் மன்னர் மன்னன் தலைமை தாங்க ரவிச்சந்திரன், துரைராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதனைத் தொடர்ந்து இந்திய நுகர்வோர் சம்மேளனத்தின் பயிற்சி இயக்குநர் தாஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் மற்றும் தகவல் அறியும் உரிமை சட்டம் என்ற தலைப்பில் உரையாற்றினார். இதன் பின்னர் நடைபெற்ற கதை சொல்லும் நேரத்தில் பலர் 3 நிமிட கதையினை பேசினர். புதுவையில் ஆர்ட்லேண்ட் குழந்தைகள் கலை மையம் சார்பில் நடைபெற்ற விழாவில் கலை பாரதி விருது ஓவியர் பாரதி வாணர் சிவாவிற்கு வழங்கப்பட்டது. புதுவை ஆர்ட்லேண்ட் குழந்தைகள் கலை மையத்தின் ஆண்டு விழா தமிழ்ச்சங்கத்தில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. ஓவியர் சரவணகுமார் வரவேற்புரையாற்ற ஓவியர் மன்ற தலைவர் இவேத் தலைமை தாங்கினார். பாண்டிச்சேரி துறைமுக லயன்ஸ் கிளப் மாவட்ட தலைவர் விஜயகுமார் வாழ்த்துரை வழங்க சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பாரதியார் பல்கலைக்கூட முதல்வர் ஜெயராமன் கலைபாரதி விருதினை ஓவியர் பாரதி வாணர் சிவாவுக்கும், தூரிகை கலைமணி விருதினை ஓவியர் அன்பழகனுக்கும் வழங்கினார். இதனைத் தொடர்ந்து ஆண்டு விழாவினை முன்னிட்டு நடத்தப்பட்ட பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. புதுவையில் நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர் ரவிச்சந்திரன் தொண்டர்களுடன் ஊர்வலமாக சென்று மனு தாக்கல் செய்தார். புதுவை மாநிலத்தில் அடுத்த மாதம் 13ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களின் முதல் பட்டியல் வியாழக்கிழமை வெளியிடப்பட்டது. இதன்படி லாஸ்பேட்டையில் சாமிநாதன், திருபுவனையில் சுந்தரமூர்த்தி, காமராஜர் நகரில் ரவிச்சந்திரன் ஆகியோர் போட்டியிடுகின்றனர். இந்நிலையில் காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிடும் வேட்பாளர் ரவிச்சந்திரன் திங்கட்கிழமை காலை கட்சியினருடன் ஊர்வலமாக சென்று உள்ளாட்சித்துறை அலுவலகத்தில் அமைந்துள்ள தேர்தல் அலுவலகத்தில் மனு தாக்கல் செய்தார். இதில் கட்சியின் மாநில தேர்தல் பொறுப்பாளர்கள், புதுவை தலைவர் தாமோதர் மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பத்தில் ஏற்பட்ட கலவரம் தொடர்பாக வீராம்பட்டினம் கிராம பஞ்சாயத்து தலைவர் காங்கேயன் உட்பட இருவரை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காவலில் வைத்தனர். புதுவை அரியாங்குப்பம் அங்காளம்மன் கோவிலில் சனிக்கிழமை இரவு மயான கொள்ளையை முன்னிட்டு ஆடல் பாடல் நிகழ்ச்சியின் போது வீராம்பட்டினம் மீனவ பகுதியைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் சுப்பையா நகரை சேர்ந்த பெண்ணை கிண்டல் செய்துள்ளார். இதனால் ஏற்பட்ட கலவரம் காரணமாக வீராம்பட்டினம் மற்றும் அரியாங்குப்பத்தை சேர்ந்தவர்கள் மோதலில் ஈடுபட்டதால் போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தி கலைத்தனர். தற்போது அரியாங்குப்பம் மற்றும் வீராம்பட்டினம் பகுதியில் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு துப்பாக்கி ஏந்திய போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். கலவரம் தொடர்பாக 168 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு 18 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் கலவரத்திற்கு காரணமாக இருந்ததாக விசைப்படகு உரிமையாளர்கள் சங்க தலைவர் விஸ்வநாதன், வீராம்பட்டினம் கிராம பஞ்சாயத்து தலைவர் காங்கேயன் ஆகியோரும் அரியாங்குப்பம் கலவர வழக்கில் சேர்க்கப்பட்டனர். இதனால் தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் இருவரும் சரணடைந்துள்ளதை தொடர்ந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர்.
அச்சுத்துறையில் 10 வருடங்களாக சேவை செய்து வரும் வர்மா பிரிண்டர் நிறுவனத்தின் மற்றும் ஒரு புதிய உதயம் வர்மா காப்ஸ். உங்கள் வீட்டில் நடைபெறும் அனைத்து சுப நிகழ்ச்சிகளுக்கும் வர்மா டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். உலகின் முதலாக யூவி முறையில் பிரிண்ட் செய்யப்பட்ட அழைப்புதழ்கள் நமது ஷோரூமில் மட்டுமே. வர்மா டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். கலர் டிஜிட்டல் பிரிண்டிங், special size color wall posters up to 13 inch into 47 inch, all type of lamination, all type of binding, multicolor printing work, multicolor stickers, multicolor transparency and all type of media, high speed at low cost. Inaugural offer per print ₹10. திருமண அழைப்புதழ்கள் உடனுக்குடன் பிரிண்டிங் செய்து தரப்படும். குறைந்த விலை, நிறைந்த தரம், சிறந்த வர்மாவின் சேவை. வர்மா பிரிண்டர், கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பர்வீன் டிராவல்ஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், நெல்லித்தோப்பு சிக்னல் அருகில், புதுச்சேரி. வாடிக்கையாளர்களாக வாருங்கள், இனிய நண்பர்களாக செல்லுங்கள். வர்மா பிரிண்டர், கார்ட்ஸ் அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட்ஸ். Phone 0413 42073777. கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்ப வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸின் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர் கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வைலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS, இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். Super stockist for Tamil Nadu and Puducherry, Nauka Security Solutions, A4 Ram's Apartment, number 40, Vijayaraghavar Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates, உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க. 9884450838, 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். மயங்கினேனே மயங்கினேனே ஓ மயங்கினேனே, அழகான தங்கம் இதுவென்று, அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. புதுச்சேரி. ஏர் கூலர், ஃபேன், ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் என எல்லாமே மக்களின் மனதை குளிர வைக்கும் விலையில் இப்போது அனைத்து வீட்டு உபயோக பொருட்களுக்கென்று 7000 சதுரடியில் மிக மிக பிரம்மாண்டமாய் உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, புதுச்சேரி. கோடையை கொண்டாட அனைத்து வகையான ஃபேன்களுக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். மேலும் தென் ஆற்காடு மற்றும் புதுச்சேரி முழுவதும் இலவச டோர் டெலிவரி வசதி நிச்சயமாய். மணி எலக்ட்ரானிக்ஸில் சில் சம்மர்.
புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 90 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 92 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 3 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளையும் 3 அடியாகவே காணப்படும் என்றும், தென்கிழக்கு திசையிலிருந்து 21 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். கட்சி மீதான அதிருப்தியில் என்ஆர் காங்கிரஸில் இணைந்த எம்எல்ஏக்கள் தியாகராஜன், PR சிவா அதிரடி இணைப்பால் புதுவை அரசியலில் பரபரப்பு. வாக்காளர் அடையாள அட்டையை தவறவிட்டவர்களுக்கு நகல் வழங்கும் முகாம். தேர்தல் தவிப்பில் இருந்த மக்கள் உற்சாகம். வீராம்பட்டினத்தில் ஆண்கள் தலைமறைவால் மூதாட்டியின் உடலை அடக்கம் செய்த பெண்கள். வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை பிடிக்க தீவிரம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.